அபுதாபியில் திறக்கப்பட்டுள்ள முதல் இந்து கோயில் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களையும் புகைப்படங்களையும் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதன் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்து கோயில் கட்டுவது குறித்த அறிவிப்பை அபுதாபி அரசு வெளியிட்டது. மேலும் கோயில் கட்டுவதற்காக 27 ஏக்கர் நிலத்தையும் அந்த அரசு வழங்கியுள்ளது. கோயில் கட்டுமானத்திற்கான அறிவிப்பை 2015இல் அறிவித்திருந்தாலும் 2018ஆம் ஆண்டுதான் கோயிலின் கட்டுமான பணி துவங்கியது. கோயில் கட்டுவதற்கு இளஞ்சிவப்பு கற்கள் ராஜஸ்தானில் இருந்து வரவழைக்கப்பட்டது. இந்த ராஜஸ்தான் கற்களில் என்ன விசேஷம் என்றால், இது சுமார் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தையும் தாங்கக்கூடியது. இந்த கோயிலின் உயரம் 108 அடி, நீளம் 262 அடி, அகலம் 180 அடி. இந்த கோயிலை கட்டுவதற்கு சுமார் 904 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோயில் அபுதாபியின் அல் ரஃபா என்ற இடத்தில் இருக்கும் அபு முரேகா என்ற பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோயில் துபாய்க்கும் அபுதாபிக்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ளது. துபாய், அபுதாபி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்து மக்கள் அதிகமாக இருப்பதால் இந்த கோயில் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. துபாய்க்கும் அபுதாபிக்கும் இடையே அமைந்திருந்தாலும் கோயில் அபுதாபியில் இருப்பதாகவே கூறப்படுகிறது. அதன்படி அபுதாபியில் உள்ள முதல் இந்து கோயில் என்ற பெருமை இந்த கோயிலுக்கு கிடைக்கிறது. இந்த கோயிலை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். இந்த கோயிலில் இருக்கும் சிலைகளின் புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த கோயிலில் சுவாமி நாராயணன், அக்ஷர் புருஷோத்தம், ராதா கிருஷ்ணா, ராமா சீதா, லக்ஷ்மணன், அனுமன், சிவன் பார்வதி, விநாயகர், கார்த்திகேயர், பத்மாவதி வெங்கடேஸ்வரா, ஜெகநாதர் மற்றும் ஐயப்பன் உள்ளிட்ட கடவுள்களின் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது.